السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخ مرشدا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين آمنوا أشد حبا لله إلى آخر آية. صدق الله العظيم. قال نبينا وصفينا ورسولنا محمد صلى الله عليه وسلم: من كان الله ورسوله أحب إليه مما سواهما، ومن أحب المرء لا يحبه إلا الله، ومن يكره أن يرجع إلى الكفر كما يكره أن يلقى في النار، أو كما قال عليه الصلاة والسلام. صدق نبينا محمد صلى الله عليه وسلم. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين، يا شفيع المذنبين، يا رسول رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد، طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஒன்றன் திருநாமம் போற்றி புகழ்கின்றோம். உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி புகழ்ந்து அவர்கள் வாழ்வின் அடிச்சுவற்றை அப்படியே அதிகம் பிசகாமல் வாழ்ந்து வந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஈமான்கள், நாதாக்கள், நல்லோர்கள், வலிமார்கள் அத்துணை பேர்களை போற்றி புகழ்ந்து இன்னும் அவர்களுடைய துஆ பேச்சினை பெற்றவனாக எனக்கு இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதம் நிறைந்த ஒரு நாளிலும், புனிதம் நிறைந்த ஒரு இடத்திலும், புனிதம் நிறைந்த ஒரு அமலிலும் நம்மை ஒன்று கூட்டியது போல் நாளை ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொறுப்பாதங்களுக்கு கீழாக கண்ணடிகள் கண்டறியக்கூடிய நல்ல நசீபினை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் நிரப்பமாக தந்தது புரிவானாக. இந்த உடலை விட்டு பிரிவதற்கு முன்னால் ஒரு முறையாவது காபத்துல்லா ஷரீஃபை கண்டு தரிசித்து இன்னும் மன்னன் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து மன்னரை ஆட்சி செய்யக்கூடிய புனித பூமியாம் மதீனத்துல் முனவ்வராவை கண்டு தரிசித்து நாயகத்துடைய ரௌதா ஷரீஃபில் சலாம் சொல்லக்கூடிய பெரும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் நிரப்பமாக தந்து இன்னும் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பேரின்ப பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் நிரப்பமாக தந்திருக்கிறான். அங்கிருக்கூடிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த நபர்களை நாம் எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் இன்னொரு நபர்களை பிரியப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய இன்னொரு பிரியம் என்பது அந்த பிரியம் எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று நம்மிடத்தில் பழகக்கூடிய எத்தனையோ நேசர்களை நாம் பார்த்திருக்கின்றோம். அவர்களுடைய நேசம் என்பது அதாவது சில நேரங்களில் ஏதாவது எதிர்பார்ப்புகளோடு அல்லது ஏதாவது ஒரு பயம், அவர்களிடத்தில் ஒரு நலனை எதிர்பார்த்தவர்களாக அல்லது அவர்களை கொண்டு ஒரு ஆபத்து நேரிடக்கூடிய ஒரு வகையிலும்
அவருடைய நேசம் சில காலகட்டத்தில் துண்டிக்கப்படக்கூடிய நிலையிலும், சில நேரங்கள் உண்மையான நட்பாகவும் நேசமாகவும், சில நேரங்களில் பொய்யான நட்பாகவும் நேசமாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். இந்த நேசம் என்பது ஒரு குறிப்பிட்ட வரைமுறைக்குட்பட்டுதான் இருக்கின்றது. நம்ம யார் நேசித்தாலும் ஏதாவது ஒரு ஆதாயம் இல்லாமல் இருக்காது. ஆனால் இந்த நேசம் என்பது நமக்கு வெற்றி பாதையை காண்பித்து தந்திருக்கின்றதா? நாம் ஒரு மனிதரை நேசிக்கிறோம். நேசிப்பதன் மூலமாக அந்த மனிதர்களை நேசிப்புதான் என்னுடைய வெற்றி பாதைக்கான ஒரு ஆயுதமாக இருந்தது என்று யாரையாவது நாம் குறிப்பிட முடியுமா? அப்படி குறிப்பிட முடிந்தால் அது எவராக யாராக இருக்க முடியும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் நேசிக்கக்கூடிய அந்த நேசங்களை கொண்டு நம் பாதை வெற்றி பாதையாக அமைய வேண்டும் என்று சொன்னால் நாம் யாரை நேசிக்க வேண்டும்? நம்முடைய நேசத்திற்குரியவர்கள் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்க வேண்டும்? அவர்கள் எப்படிப்பட்ட அந்தஸ்தில் இருக்க வேண்டும்? அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரசூல் நமக்கு அறிவித்து தருவார்கள். அந்த நேசிப்பு அல்லாஹ் ரசூல் சொல்லப்படக்கூடிய அந்த தன்மையில் ஒரு மனிதரையோ ஒருவரையோ நாம் நேசித்தால் அந்த நேசிப்பு உண்மையானதாக இருக்கும். எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இருக்கும். அது பொய்யர்களாக இருக்காது. அவனுடைய வாழ்க்கையுடைய வெற்றி பாதையை மாத்திரமே அது காமிக்கும். எல்லா விதமான ஆபத்துகளை விட்டும் அது பாதுகாக்கும். அவனுக்கு நலன்களை கயிறுகளை மாத்திரமே அந்த நேசிப்பு தரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல யாரை நேசிக்கணும், நேசித்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதற்கு ஒரு ஆயத்தை உதாரணமாக சொல்லுவோம். ஈமான் கொண்ட நபர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், வல்லதீன ஆமனு அஸத்த ஹுப்பன் லில்லாஹ். அந்த ஈமான் கொண்ட அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அஸத்த ஹுப்பன் லில்லாஹ், அல்லாஹ்வின் மீது கடுமையான நேசத்தில் இருப்பார்கள். ஈமான் கொண்டவர்கள் யார்? என்று அல்லாஹ் சொல்வான் குர்ஆன்ல. மூமின்கள் எல்லாம் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்வான். அப்போ வெற்றியை பெற்ற அந்த மூமின்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லப்படுது. அஸத்த ஹுப்பன் லில்லாஹ், அல்லாஹ் மீது கடுமையான பிரியத்துக்குரியவர்களாக இருப்பார்கள். அப்ப யாரை நேசிக்கணும்? யார் அல்லாஹ் சொல்றான் என்னை நேசிக்க வேண்டும்? என்னை நேசித்தவர்கள் உண்மை மூமின்களாக இருந்தார்கள். அந்த உண்மை மூமின்களுடைய அடையாளம் என்னை கடுமையாக நேசிப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் கொடுக்கிறார். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள், ஈமானுடைய சுவையை சுவைத்தவர்கள் யார் தெரியுமா? இந்த உலகத்துல 3 பேர்களை தவிர யாரும் கிடையாது. இந்த உலகத்துல ஈமானுடைய சுவையை, அந்த வெற்றியாளர்களுடைய அந்த பாதையை பெற்று அதில் இன்பம் கண்டவர்கள், அதனுடைய அந்த சுவையை உணர்ந்தவர்கள் இந்த உலகத்தில் 3 பேர் தான். அது யாருன்னு அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்து தருவார்கள், மன் கான அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. இந்த உலகத்துல அல்லாஹ் ரசூலை தவிர யாரும் அதை விட பிரியத்திற்குரியவர்களாக இருக்கக்கூடாது. தாம் மனைவியை ஒருத்தர் நேசிக்கிறான், தாம் பிள்ளையை ஒருத்தர் நேசிக்கிறான், மனைவி கணவனை நேசிக்கிறார்கள், பெற்றோர்களை நேசிக்கின்றோம், சில உறவுகளை நேசிக்கின்றோம். இந்த உறவுகளை விடவும் யார் நேசத்துக்குரியவர்களாக இருக்க வேண்டும்? அதிகப்படியாக அல்லாஹ் ரசூல் இருக்க வேண்டும். அப்படி இல்லைனா ஒரு பொழுதும் ஈமானுடைய சுவை, ஈமானுடைய அந்த அடையாளத்தை அவன் பெறவே முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். இது ஒரு நகர். இரண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், وَمَنْ أَحَبَّ الْمَرْءَ لَا يُحِبُّهُ إِلَّا لِلَّهِ. உலகத்துல எதை நேசித்தாலும் சரி அது அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூலுக்கும் மட்டும்தான். அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் நான் நேசிக்கிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் இவனை நான் வெறுக்கிறேன். அவனுடைய வெறுப்பும் அவனுடைய பிரியமும் எதை கொண்டு இருக்க வேண்டும்? அல்லாஹ்வின் நேசத்தை கொண்டு இருக்க வேண்டும். ஒரு பொருளை நான் பிரியப்படுறேன், ஒரு பொருளை நான் வெறுக்கிறேன். இந்த ரெண்டுக்கும் அடிப்படை யாராக இருக்க வேண்டும்? அல்லாஹ் ரசூலாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வாக இருக்க வேண்டும். அப்படி உலகத்தில் எதை நேசித்தாலும் எதை வெறுத்தாலும் நான் அல்லாஹ்வுக்கு தான் நான் வெறுக்கின்றேன்,
அல்லாஹ்வுடைய விஷயத்தில் தான் அவனை வெறுக்கின்றேன், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் தான் அவனை நான் பிரியப்படுகிறேன். இப்படிப்பட்ட தன்மை வர வேண்டும். அப்படி வந்தால் அவன் ஈமானுடைய அந்த லத்தத்தை இன்பத்தை அவன் பெற்றுக் கொண்டவனாக ஆகின்றான். மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், وَمَن يُكْرَهُ أَن يُرْجِعَ إِلَى الْكُفْرِ كَمَا يُكْرَهُ أَن يُلْقَى فِي النَّارِ. அதாவது குஃப்ர்ல இருந்து வெளியே வந்த, ஷிர்க்ல இருந்து வெளியே வந்த ஒரு நபர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் திரும்ப அந்த குஃப்ருக்கு போவத அவ எந்த அளவுக்கு வெறுப்பானா, நெருப்பில் போடப்படுவதை போன்று. நெருப்பை தொட்டுட்டு கை ஒத்துடுச்சு, திரும்ப நெருப்பு நம்ம கையை வைப்போமா, நெருப்பின் பக்கம் நிற்போமா, அதை எப்படி வெறுப்போம். நெருப்பை கண்டாலும் கொஞ்சம் நடிப்போட நிற்போம். அது போன்று நெருக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். திரும்ப சிறுக்கு செய்வதை நினைச்சு நம்ம பயப்பட நம்ம உள்ளோம். நம்ம ஒரு சிறுக்கிலிருந்து மீண்டு வந்துட்டோம், திரும்ப சிறுக்கின் பக்கமே போகின்றமே. இந்த பயம் எதை விட இருக்க வேண்டும், நெருப்பில் போடப்படுவதை போன்று அவன் உள்ளத்தில் இருந்தால் இந்த மூன்று நபர்களும் அல்லாஹ் ஈமானுடைய சுவையை உணர்ந்து கொண்டார்கள் என்று சொல்கிறார். அப்போது ஒருவருடைய வெற்றி என்பது எப்படிப்பட்ட நேசத்தை கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ் ரசூல் அவன்தான் நேசத்தில் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, அல்லாஹ் ரசூலுக்காக இந்த உலகத்தில் என்னுடைய வெறுப்பும் என்னுடைய பிரியமும் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும். மூன்றாவது, ஷிர்க் செய்வதை நெருப்பில் போடுவதை போன்று நான் பயப்படுகிறேன் என்ற எண்ணம் வர வேண்டும். இந்த மூன்று நபர்கள் தான் ஈமானுடைய சுவையை உணர்ந்தார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அப்போ மூன்றுடைய வாழ்க்கை வெற்றி என்பது இந்த மூன்று காரியத்தை அடிப்படையாக கொண்டு இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அழைப்பாங்க. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபூருடைய கடைசி நேரத்தில் வந்தாங்க. எல்லா சஹாபாக்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காண்டி சுபூருடைய நேரத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, காத்துக் கொண்டிருக்கிறாங்க. இது சுபூருடைய கடைசி பகுதியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபாக்களுக்கு மத்தியில் சுபூர் தொழுவதற்கு பிறகு தான் தாமதமாக வந்த காரணத்தை சொல்றாங்க. நான் ஏன் தாமதம் வந்தேன்னா, இரவுல நீண்ட நேரம் நின்று வணங்கினேன். வணக்கத்தினுடைய ஒரு சோர்வுல கடைசி பகுதியில் நான் உறங்கி என் உறக்கத்தில் இறைவனை நான் பார்த்தேன், ரப்புல் ஆலமீனை நான் கனவில் கண்டேன். ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை குறித்து பல விஷயங்களை என்னிடத்தில் சொன்னான். அதுல இந்த உலகத்துல என்னிடத்தில் கேட்க சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இதை நீங்கள் கேளுங்கள் என்னிடத்தில் என்று அல்லாஹ்வே எனக்கு சொல்லி தந்து கேளுங்கன்னா. சின்ன பிள்ளைக்கு பாப்பா சொல்லுங்க, பாப்பா சொல்லுங்க, முட்டாய் கேளுங்க அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்து அதை சொல்ல வைப்போமா இல்லையா? அது போன்று அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்து இதை என்னிடத்துல கேளுங்க அப்படின்னு சொல்லி தந்த ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன விஷயம் தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக ஹுப்ப மன் யுஹிப்புக ஹுப்ப அமலின் யுகர்ரிபுனி இலா ஹுப்பிக். இறைவா, உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன், ஹுப்பக உன்னுடைய பிரியத்தை தான், ஹுப்ப மன் யுஹிப்புக நீ யாரை பிரியப்படுகிறாயோ அவர்களுடைய பிரியத்தையும் தான், ஹுப்ப அமலி யுகர்ரிபுனி இலா ஹுப்பிக உன் பிரியத்தின் பக்கம் நெருக்கி வைக்குமே அப்படிப்பட்ட அமலையும் நான் கேட்கின்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அல்லாஹ் கேட்க சொன்னதான். நாம் சிந்திக்க வேண்டும், அல்லாஹ் எதை விரும்புகிறான், அல்லாஹ்விடத்தில் அதிகம் கேட்பதை விரும்புகிறான், எதை கேட்க விரும்புகிறான்? யா அல்லாஹ், உன்னுடைய பிரியத்தை தான், நீ யாரெல்லாம் பிரியப்பட்டாயோ அந்த பிரியர்களுடைய பிரியத்தை எனக்கு தான். அல்லாஹ் நபிமார்களை பிரியப்படுகின்றான், அல்லாஹ் ரசூல்மார்களை பிரியப்படுகின்றான், அல்லாஹ்வுடைய நேசர்களை அல்லாஹ் பிரியப்படுகின்றான். இது போன்ற சாலிஹீன்கள், சித்தீன்கள், சுஹதாக்கள் இது போன்றவர்களுடைய பிரியத்தையும் எனக்கு தான். அவர்களை பேசப்படும் பொழுது, அவர்களுடைய புகழ்களை நாம் நினைக்கும் பொழுது, அவர்களுடைய தியாகங்களை நினைக்கும் பொழுது ஒரு பிரியம் ஏற்பட வேண்டும். இந்த பிரியத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அதனால்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கலீலாக இருக்கிறார்கள். இவங்க ஒரு கட்டத்தில் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறாங்க. அதாவது ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், இறைவா என்ன நல்லோருடைய கூட்டத்தில் நான் ஆக்கு. ஏன் நல்லவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க
குர்ஆன்ல சொல்லுவாங்க, அல்லாஹ் சொல்லுவான், எனக்கு நீ நிறைய பாக்கியத்தை தந்த, கணவனுடைய வழக்கத்தை தந்த, ஆட்சி அதிகாரங்களை தந்த, ஆனா என்ன தவப்பனி முஸ்லிமோ அல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன், என்ன முஸ்லிமா மரணிக்க செஞ்சு என்ன நல்லோர்களோட சேர்த்து வையதுனா. அப்ப நபிமார்கள் இந்த நல்லோருடைய தொடர்பை ஏன் விரும்பினார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பிரியம் அதில் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய பிரியத்தை நாயகம் கேட்க சொன்னார்கள். அல்லாஹ் பிரியப்படக்கூடிய அந்த நபர்களுடைய பிரியத்தையும் அல்லாஹ் கேட்க சொன்னான். அடுத்து அமலி யுகர்ரிபுனி இலா ஹுப்பி, உன் பக்கம் எந்த அமல் தான் கொண்டு நெருங்க முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு பிரியத்தை கொண்டு ஒரு அமல் நெருங்குது. அல்லாஹ் இந்த அமலை விரும்புறான், அதன் மூலமா அல்லாஹ் நெருங்க முடியும் அப்படின்னு ஒரு அமல் இருந்துச்சுன்னா அந்த அமலையும் எனக்கு காட்டித்தா, அந்த அமலையும் எனக்கு தா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதாக, அல்லாஹ் கேட்க சொன்னதாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார். அதனாலதான் அல்லாஹ்வுடைய ரசூலை நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த ரசூலை பின்பற்றிய சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த சஹாபாக்களை பின்பற்றிய இமாம்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்கள் பிரியப்பட்டதை வரலாற்று கிதாபுகள் நமக்கு சொல்லும். அல்லாஹ் ரசூல் சம்பந்தப்பட்ட, அல்லாஹ் ரசூலை நெருக்கி வைக்கக்கூடிய அந்த அமல் சம்பந்தப்பட்டதை தான் இந்த உலகத்துல பிரியப்பட்டான். ஒரு ஹதீஸ்ல வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, உங்க உலகத்துல, உங்க இந்த பற்றற்ற இந்த உலகத்துல அல்லாஹ் என்ன மூணு பிரியப்பட சொன்னான். அல்லாஹ் என்ன மூணு பிரியப்பட சொன்னான். அப்படி அல்லாஹ் விட வேண்டும் கொண்ட அந்த மூன்று நான் பிரியப்பட்ட அந்த மூன்று விஷயம் என்ன தெரியுமா? ஒன்னு தொழுக, ஒன்னு தொழுக, இரண்டாவது என்னுடைய மனைவிமார்கள், சில ஹதீஸ்ல அல்-மராத்து ஸாலிஹா, அழகிய பெண் குழந்தைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூன்றாவது அழகிய நறுமணங்கள். இந்த மூன்றை உங்க உலகத்துல என்ன பிரியப்பட சொன்னா அல்லாஹ் அப்படின்னா, அப்ப இந்த மூன்று எப்படி இருக்கின்ற தொழுகை அல்லாஹ் சார்ந்த விஷயமாக இருக்கின்றது. அதே போல நல்ல பெண் குழந்தைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது விரும்பினார்கள். நல்ல பெண் குழந்தைகள் இருக்கிறது, அது விந்து பரக்கா, அல்லாஹ்விடத்துல பரக்கத்தை பெற்றுத்தரும். அழகிய நறுமணம், நறுமணம் என்பது மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய பரக்கத்திற்கு தகுதியான இடத்தை நிர்ணயிக்கக்கூடியது. இந்த மூன்றும் அல்லாஹ்வுடைய தொடர்புடையதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியப்பட்டார். அப்ப அந்த சபையில இருந்தாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நானும் இந்த உலகத்துல ஒரு 3 விஷயத்தை பிரியப்படுறேன் அப்படின்னா. என்ன விஷயம் கேட்டவன அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்க சபையில அமர்ந்து இருக்கு, என்னுடைய வாழ்நாள் போதும் உங்க சபையிலே இருப்பது, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த சபையில் இருப்பது. அடுத்து உங்க சபைக்காக வேண்டி, உங்களுடைய அந்த போருக்காக வேண்டி நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா விதமான செயல்களுக்காக வேண்டி என் செலவுகளை நான் முற்படுத்துவது, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி செலவழிப்பது. மூணாவது உங்கள் மீது அதிகமாக செலவாத்து ஓதுவதுதான். இந்த உலகத்தில் இந்த 3 விஷயம் எனக்கு பிடிக்கிறான். அதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலை தொடர்பாக வைத்து அவர்கள் சபையில் அமர்வது அல்லாஹ்வுடைய பரக்கத்துக்குரிய சபை. அவர்களுக்காக செலவழிப்பதை அல்லாஹ் நம் தரஜாவில் உயர்த்தி கொடுப்பான். அவர்கள் மீது செலவாத்து சொல்வது அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு இறங்கிக் கொண்டே இருக்கும். அல்லாஹ்வின் ரசூலையும் அவன் பக்கம் நெருங்கி வைக்கக்கூடிய இதைத்தான் யார் பின்பற்றினார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றிய அந்த சஹாபாக்கள் முதன்மையான அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆசையாளர்கள். இந்த போன்ற ஆசை நமக்கு வரும். உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா, யா ரசூலல்லாஹ், நான் இந்த உலகத்துல 3 விஷயத்தை பிரியப்படுறேன். என்ன விஷயம் கேட்கிறாங்க? சொல்றாங்க, நல்ல விஷயங்களை ஏவ வேண்டும், எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட எல்லா விதமான நன்மைகளையும் மக்களுக்கு மத்தியில் ஏவும், தீமைகள், இரண்டாவது தீமைகளை தடுக்கணும், என் கண் முன்னால் நடக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு மாற்றமான, அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான அனைத்து அநியாயங்களையும் தடுப்பது. மூன்றாவதாக கசப்பாக இருந்தாலும் சரியே உண்மையே பேசுவது. இவன் சொந்தக்காரன், அவன் அப்படிப்பட்ட இப்படிப்பட்டவன், அவன் பெரிய பணக்காரனா இருக்கான், அவன் பெரிய பதவியில இருக்கான், இவன்கிட்ட நம்ம எப்படி சொல்ல முடியும், இப்படி தப்பு செய்யறானே, அப்படி தப்பு செய்யறானே, வளர்ச்சி நடந்து போறதுல எனக்கு பிடிக்காது. எல்லா கட்டத்திலையும் உண்மையை, நீளத்தை நான் முற்படுத்த வேண்டும். இந்த 3 விஷயங்களை பாருங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி நன்மையான விஷயங்களை மக்களுக்கு மத்தியில கொண்டு போகணும். அல்லாஹ் சொன்ன அந்த விஷயத்துக்கு மாற்றமாக நடப்பவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும். அல்லாஹ்வுக்கு மாற்றமானவர்கள் எப்பெரும் பதவியில் இருந்தாலும் சரி, எப்பெரும் தரஜாவில் இருந்தாலும் சரி,
அது நான் கொஞ்சம் கூட வளர்ந்து நெளிஞ்சு போகக்கூடாது என்பதற்காக இந்த 3 தான் உலகத்துல பிரியப்படுத்தினா இங்கேயும் அல்லாஹ் ரசூலையும் முற்படுத்தி அவங்க பிரியப்படக்கூடியவர்களா இருக்கிறார். அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு யார சொல்லலாம், நானும் 3 விஷயம் பிரியப்படுறேன். என்னன்னு கேட்டவன உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அதாவது சலாமை அதிகமாக பரப்புதல். யாரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு சலாமை கொண்டு முற்படுத்துகிறார்களோ அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு தகுதியானவர்கள் யார் என்று சொன்னால் சலாமை கொண்டு முந்தி செல்பவர்கள். இவன் சொல்லுவாங்க அவன் சொல்லுவாங்க பார்க்கக்கூடியவில்லை. இதை என்ன நமக்கு சலாமே சொல்ல மாட்டேங்கான், இவனுக்கெல்லாம் நாம சலாமு சொல்லணுமா இப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் சரி சலாம முற்படுத்தி சொல்லணுமே. அதுல அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு தகுதியானவர்கள் யார்? நாம ஒரு ஆளுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறோம், அந்த பொறுப்புக்கு தகுதி இருக்குதான் பாக்குறோமா இல்லையா? அது போன்று அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு ஒரு தகுதி யாருக்கு இருக்குன்னா இந்த சலாம முந்தி சொல்லக்கூடியவன். இதை என்கிட்ட பரப்புவதை எனக்கு பிடித்துனாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. 2வது பிறருக்கு உணவு வழங்குதல். 3வது இரவு நேரம் முழுவதும் அல்லாஹ்வுடைய பாதையில் நின்று வணங்குவது. அப்போ இந்த 3 விஷயமே அல்லாஹ்வை நெருக்கக்கூடிய, அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு அமல் என்னது? தஹஜ்ஜுத் தொழுகை, இரவு வணக்கம். அதெல்லாம் முழுமையாக அல்லாஹ் முதல் வாரத்திலிருந்து யாராவது எங்கிட்ட ஏதாவது துவா கேட்கிறீங்களா, அவங்க துவாவை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறாங்கிறான். அவ்வளவு தூரம் நெருங்கி வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ் வணங்கினார். யுகர்ரிபினி அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே, உன் பக்கம் உன் பிரியத்தின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய அமலை எனக்கு தான் கேட்டாங்களே, அந்த அமல் தான் யார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். அப்போ அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடிய அந்த சஹாபாக்களுடைய பிரியம் என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அடுத்த அலி ரலியல்லாஹு அன்ஹு யார சொல்லலாம், நானும் உங்க உலகத்துல 3 விஷயத்தை பிரியப்படுறேன். அது என்ன விஷயம் தெரியுமா? கடுமையான வெயிலும் கூட நோன்பு நோற்பது, அதே போல எதிரிகளை வீழ்த்துவது, அதே போல விருந்தாளிகளை உபசரிப்பது. இந்த 3ஐயும் நான் இந்த உலகத்தில் பிரியப்படுறேன். விருந்தாளியுடைய உபசரிப்பு என்பது நபிகள் நாயகம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீல் என்ற பட்டத்திற்கு 4 காரணம் சொல்லுவாங்க. அதுல ஒரு காரணம் விருந்தாளிகளை உபசரிப்பது என்று சொல்வார்கள். நெருப்புல போடப்பட்ட ஒரு நேரம், அந்த நெருப்புல இருந்து அல்லாஹ்வை வணங்குறாங்களே, அவங்க நெருப்பு பாதுகாக்கப்பட்டு இது ஒரு கட்டம். 2வது விருந்தாளிகள் இல்லாம சாப்பிட மாட்டாங்க. அதே போல பொறுமையான உச்சகட்டம், அல்லாஹ் கொடுத்த அனைத்து கடமைகள் நிறைவேற்றினாங்க. இது போன்ற 4 காரியங்களை சொல்லுவாங்க. அதுல ஒரு காரியம் என்ன? விருந்தாளிகள் இல்லாம சாப்பிட மாட்டாங்க. இதனால ஹலீல் என்ற பட்டம் பெற்றவர்கள் தான். அப்போ அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய பிரியம் எதில் இருக்கின்றதோ அதைதான் சஹாபாக்கள் தன்னுடைய பிரியத்துக்குரியவராக எடுத்துக்கொண்டார்கள். உடனே இந்த கட்டத்துல அப்படியே அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நான் இந்த உலகத்துல பிரியப்படுறேன் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் பிரியப்படக்கூடிய 3 விஷயம் அது என்னவென்றால் சொல்லி காட்டப்படுகின்றது. அல்லாஹ் பிடித்த 3 விஷயம் திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய நாவு. அடுத்து சோதனையிலும் கடுமையான கஷ்டத்திலும் பொறுமையாக இருக்கக்கூடிய அந்த நபர். 3வது நன்றி செலுத்தக்கூடிய அந்த உள்ளம். இந்த 3மே அல்லாஹ்வை சார்ந்ததாக இருக்கின்றது. என்னை அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். நான் எந்த சோதனை உலகத்தில் கண்டாலும் சரி எனக்காக வேண்டி பொருந்தி கொள்ள வேண்டும். அப்படி ஒரு சின்ன நியமத்தை செஞ்சாலும் எனக்கு நீ நன்றி செலுத்தும். இந்த 3ம் எனக்கு பிடித்தது இந்த உலகத்தில் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினார். அடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார சொல்லலாம், நானும் 3 விஷயம் பிரியப்படுறேன். என்ன விஷயம் கேட்கும் பொழுது நபிமார்களுக்கு அதிகமாக இறங்குறேன், வலியை கொண்டு இறங்குறேன், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து தூதுத்துவத்தை அல்லாஹ் என்னை கொண்டு பரப்ப செய்தானே, இது எனக்கு பிடித்ததாக இருக்கின்றது. அதே சமயத்தில் அல்லாஹ்வை அதிகமாக புகழ்வது, பாவம் என்பதே இல்லாத அந்த மலக்குமார்களுடைய பிரியம் கூட அல்லாஹ் ரசூலுடைய அந்த சார்ந்ததாக இருக்கின்ற சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு மூமினுடைய வெற்றி என்பது, ஒரு மனிதனுடைய வெற்றி என்பது எதில் இருக்க வேண்டும்? இறை தேசமே இறை லட்சியத்தினுடைய ஒரு உயர்வு கட்டமாக இருக்க வேண்டும். அதே இந்த ஹதீஸ்ல இமாம்களுடைய பிரியத்தையும் நுசுரத்துல் மஜாலிஸ் என்ற கிதாபில் சொல்லுவாங்க. 4 இமாம்களுடைய பிரியம் எப்படி இருந்துச்சு? இமாம் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்க, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய பெரிய 3 விஷயங்களை இந்த ஹதீஸோட தொடர்ந்து சொல்லுவாங்க. ஏன் நான் சொல்ல வரேன், அல்லாஹ் ரசூல், அந்த ரசூலை பின்பற்றி வந்த சஹாபாக்களை பின்பற்றி வந்த இமாம்கள், இவங்கெல்லாம் அவங்களுடைய பிரியம் எல்லாம் எப்படி இருக்குது? இன்னைக்கு உலகத்தில் நம்ம பிரியம் எப்படி இருக்குது? அப்ப அவங்களுடைய பிரியம், அவங்களுடைய இன்னைக்கெல்லாம் உலகம் முழுவதும்
அவர்களை பற்றி பேசப்படுகின்றது, அவர்களை பின்பற்றப்படுகிறது, அவர்களுடைய புகழ்கள் பாடப்படுகின்றது என்று சொன்னார். அதற்கு காரணம் என்ன? அவர்கள் அல்லாஹ் ரசூலை தன் பிரியத்திற்குரியவர்களாக எடுத்துக்கொண்டார்கள். அந்த அடிப்படையில இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய பிரியத்தை எழுதுவாங்க. அதாவது இரவு முழுவதும் நின்று கல்வியை தேடுவது அவர்களுக்கு பிடிக்கும். இந்த மார்க்க கல்வியை அல்லாஹ் ரசூலுடைய அந்த அந்த நாளுங்களை ஹிக்மத்துகளை அதை ஆராய்வது எனக்கு இரவு முழுவதும் அது எனக்கு பிடிக்கும். அடுத்து தற்பெருமையை விடுவது. நான் தான் தெரியவன், எனக்கு தான் எல்லாம் தெரியும், இந்த உலகத்துல என்ன மீது எவருமே கிடையாது அப்படிங்கிற நான்கிற இந்த எண்ணத்தை தூக்கி எறிவது பிடிக்கும். அதே போல உள்ளத்தை உலக ஆசையை விட்டும் காலி செய்வது, உலக ஆசைக்காக என்னை மாய்த்துக் கொள்வது எனக்கு பிடிக்காது. உலக ஆசை அற்பமானது, இந்த துன்யா அற்பமானது என்ற எண்ணம் எனக்கு பிடிக்கும் என்று இமாம்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார். அப்ப அவங்க ஆசை பிடிக்குது. அதே போல இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, முஜாவலத்து ரௌலத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய ரௌலாவுடைய தொடர்போடு அந்த மதீனா முனவ்வராவோடு நான் இருப்பது எனக்கு பிடிக்கும். அதே போல முலாசமத்துல் துர்பத்திஹி அந்த மண்ணினுடைய அந்த வாசகத்தோடு நான் இருப்பது, மண்ணோடு நான் பொருண்டு கிடப்பது, அந்த மதீனா மண்ணிலேயே கிடப்பது. மூணாவது அலீமு அஹ்ல பைத்திஹி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய குடும்பத்தை கண்ணியப்படுத்துவது என்று அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தொடர்புடையதாக தன்னுடைய பிரியத்தை இந்த உலகத்தில் ஆக்கிக் கொண்டார் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி. அதே போல நம்முடைய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பிரியத்தை எழுதுவார்கள். மக்களோடு இரக்க குணத்தோடு இருப்பது, எல்லா நேரமும் மக்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருப்பது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகீரனா வலம் யகத்தில் கபீரனா, யாரு சின்ன பிள்ளை மீது இரக்கம் காட்டவில்லையோ, பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்தவில்லையோ, இவர்களை சார்ந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அதுபோன்று என்ன சொல்றாங்க, மக்கள் மீது எப்பொழுதும் இரக்கத்தன்மையோடு அவர்கள் மீது பிரியம் கொண்டவர்களாக வெறுப்புணர்வுகளை அகற்றியவர்களாக இருப்பது எனக்கு பிடிக்கும். மக்களுக்கு ஒரு சோதனை அதை தடுக்கிறது எனக்கு பிடிக்கும். ஒருத்தருடைய கஷ்டத்துல உதவி செய்வது எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. மூன்றாவது நல்லோருடைய பாதையை, அல்லாஹ்வுடைய இறைநேசர்களுடைய அந்த பாதையை பின்பற்றுவது எனக்கு பிடிக்கும் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். அடுத்து இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, எனக்கு பிடிச்ச மூன்று விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்துகளை தேடி தேடி பின்பற்றுவது எனக்கு பிடிக்கும். இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னத்தை அவமதிக்கக்கூடிய நாமளா இருக்கிறோம். ரசூல் அதெல்லாம் அந்த காலங்க, இந்த காலத்துக்கு அது சரியா வருமா, அந்த காலத்துல அதெல்லாம் பின்பற்றப்படுச்சு, இதெல்லாம் சரியா வருமா என்று சுன்னத்துகளை அவமதிக்கக்கூடியவர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சுன்னத்துகளை தேடி தேடி பின்பற்றுவது எனக்கு பிடிக்கும் என்று சொன்னார்கள். அதே போல அவர்களுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துவது, நாயகத்துடைய முபாரக்கான மேனியிலிருந்து வரக்கூடிய அந்த வேர்வை, அந்த முபாரக் மேனியில் இருக்கக்கூடிய அந்த திருமுடி, அவர்களுடைய தலப்பா, அவர்கள் தொடர்புடைய அனைத்தையும் கண்ணியப்படுத்துவது எனக்கு பிடிக்கும் என்று சொன்னார்கள். மூன்றாவதாக அவர்கள் வழிமுறையை என்னுடைய வாழ்வினை அடிப்படையாக பின்பற்றுவது, அப்படியே பின்பற்றுவது எனக்கு பிடிக்கும் என்று சொன்னார்கள். அப்போ இந்த தொடர்பு நமக்கு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நேசம், அல்லாஹ் ரசூலையும் நெருக்கி வைக்கக்கூடிய அந்த அமல்களை நாம் தேர்ந்தெடுத்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்துல நாம தான் யாரு வெற்றியாளர்களாக ஆகுவோம். ஆகையால் அல்லாஹ் ரசூலை நாம் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் ரசூல் எப்படி நமக்கு வழிகாட்டி தந்தார்களோ அந்த முறையில் அவர்களை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வை அதிகம் பிரியப்பட வேண்டும்.